பொதுவாக பெண்கள் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தாங்க. இது உடல் ரீதியாக ஸ்டார்ட் ஆகி மன ரீதியாக வரைக்கும் பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ காலையில் டெய்லியும் டீ காஃபி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தவிர்த்துக்கிட்டு இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் காலையில் எடுத்துக்கோங்க. அதுவும் இதமான சூட்டில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 25 வயதை தாண்டிக்கிட்டு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயே வெயிட் போடுறது, பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லீட் டு த வே. இந்த பதிவில் நான் வெறும் ஒரு 6 ட்ரிங்க்ஸ் தாங்க மார்னிங் எடுக்கக்கூடியது சொல்லியிருக்கிறேன். இதை மாதிரியான வாட்டர்ஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணி அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு லைட்டான ஒரு இதமான சூடு வர்றது வரைக்கும் அப்படியே அந்த இலைகளோடைய அப்படியே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும். அதாவது ப்ரஷ் பண்ணி முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது தான் இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உடலுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியது. அதுக்கப்புறமா செகண்ட் வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது உலர் திராட்சை தாங்க. இதில் 2 வெரைட்டி உண்டு, வெள்ளை அதுக்கப்புறமா கருப்பு. அந்த ஒயிட்டை விட பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு தான் அதிக சத்துக்கள் நிறைஞ்சது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறத ரொம்பவே பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறமா நம்ம வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாமே நீக்கிறதுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஒரு 10 அல்லது 15 உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை முந்தின நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணி ஒரு கப்பு தண்ணியில் இந்த மாதிரி ஊற போட்டு அதை அப்படியே நீட்டாக மூடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே இதை மார்னிங் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாருங்க. தேர்ட் வாட்டர் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தாங்க. பட் நாம் இப்போது இதை யாருமே எடுக்கிறதே கிடையாது. இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய சாதங்க. கொஞ்சமாக பழைய சாதம் மீதி இருந்துச்சு, அதை தாங்க இந்த மாதிரி எடுத்து சாதாரண தண்ணி விட்டு முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கைகளை கொண்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் உள்ள சாதத்தை நீங்கள் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம். அதையும் தாண்டி நாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் இருக்கிற தண்ணியை மட்டும்தான் நாம் எடுக்க போகிறோம். இதுக்காக ஃபில்டர் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு சுவைக்காக சால்ட் வேணும் அப்படின்னுட்டுனா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இது வெறுமனே குடிச்சிருவேன் அப்படின்னுட்டுனா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. காலையில் இதை குடிச்சிக்கிட்டு வாங்க. இது கூட உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது. உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஃபோர்த் வாட்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 கப்பு தண்ணி வச்சிருக்கிறேன். என்னோட பசங்களுக்கும் நான் இதை கொடுக்கறதுனால இது கூட பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சரி, நம்மளுடைய பிளட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மட்டும்தான் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 கப்பு தண்ணி வச்சுக்கிட்டு அது 1 கப்பு வர்றது வரைக்கும் சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் அந்த குட்டி ஸ்பூனுக்கு தாங்க ஒரே ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் ஆட்டு ஒரு சின்ன பீட்ரூட் தாங்க கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 கப்பு தண்ணி வச்சு ஒரு 3.5 கப்பு வர்றது வரைக்கும் நல்ல சுண்ட காய்ச்சி நான் இதை எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நான் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ட்ரிங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைட் சூடோட குடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்டுமே கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் அப்படின்னுட்டுனாலே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு ஜீரக தண்ணி சாதாரணமாக குடிச்சது மாதிரியான ஒரு ஃபீல் தாங்க இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 5th வாட்டர் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாமா?
இதுக்கு முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆல்ரெடி நாம் வந்து பீட்ரூட்டுக்கு வந்து நம்ம போட்ட அதே ஸ்பூனால் தாங்க கொஞ்சமாக இந்த மாதிரி ஜீரகத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே குவான்டிட்டி வாட்டர் தாங்க, 1.5 கப்பு. இது வந்து நான் மட்டும்தான் குடிக்க போகிறேன். நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்க அப்படின்னா 1.5 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே மூடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது லைட்டாக அந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ண வச்சிங்க அப்படின்னா லைட்டாக ஒரு க்ரீனிஷ் கலரில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இரும்பு சத்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ட்ரிங்க்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இதை டெய்லியும் கண்டினியூஸாக எடுக்கணுமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாள் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கறிவேப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாளாவது குறைஞ்சது இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 6th வாட்டர் பார்த்தீங்கன்னா அதே ஸ்பூனில் தாங்க நான் இந்த மாதிரி 1 ஸ்பூன் வெந்தயம் வந்து எடுத்துருக்கிறேன். இதுவும் முந்தின நாள் நைட்டே நாம் வந்து எடுத்துக்கணும். இது வந்து நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கப்பளவு தண்ணியை வந்து விட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த வெந்தயமும் ஊறி அந்த தண்ணியோட ஸ்ட்ரக்சரும் டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை காலையில் வெறுமனே நீங்கள் எடுக்கும்போது உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு குளிர்ச்சி தரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.